Hi friends, நான் உங்கள் திலீப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னுடைய ஃபிஷ் டேங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய ஃபிஷ் டேங்க்கு மொத்த செட்டப்புக்கு எவ்வளோ செலவாச்சு, என்னென்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன், எந்தெந்த இடங்களில் நம்ம காசை எக்கனாமிக்கலாக செலவு பண்ணால் கண்ட்ரோல் பண்ண முடியும், இதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என் சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். இதுதான் என்னுடைய ஃபிஷ் டேங்கு. என்னுடைய ஆஸ்கார் ஃபிஷ்க்காக நான் ரெடி பண்ணது. ஸோ வித் சம்போடு தான் ரெடி பண்ணியிருக்கேன். பாட்டத்தில் ஃபுல் சம் செட்டோடு தான் ரெடி பண்ணேன். ஃபர்னிச்சரும் அதுக்கு தகுந்தாப்புலாம் சூட்டபுளாக ரெடி பண்ணியிருக்கேன். இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் லெங்க்த்து, 2 ஃபீட்டு ஹைட்டு, 1.5 ஃபீட் வந்து விட்த்து. இந்த ஃபிஷ் டேங்கோடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் காஸ்ட் இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலும் பாருங்கள். என்னோடய ஃபிஷ் டேங்க் ஸ்டார்ட்அப் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாகவே நானாக ரெடி பண்ணேன். வெளில எங்கேயுமே மெட்டீரியல் வாங்கலை. ஸோ சம்மு மேக்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஃபிஷ் டேங்க் மேக்கிங்காக இருக்கட்டும், இல்லை ப்ளம்பிங் லெகனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நானாக ரெடி பண்ணதுனால கொஞ்சம் காஸ்ட் வைஸ் ரொம்ப எக்கனாமிக்கலாக எனக்கு செலவாச்சு. ஸோ அதனால் வந்து ஃபிஷ் டேங்க் மேக்கிங், சம்பு மேக்கிங், ப்ளம்பிங் லைன் இது மூணுக்கும் தனித்தனியாக எவ்வளோ செலவாச்சு, அதே மாதிரி என்னென்ன மெட்டீரியல் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு மொத்தம் அப்ஸ்ட்ராக்ட் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபிஷ் டேங்க் நீங்கள் மேக் பண்ணுறதுக்கோ அல்லது வாங்குறதுக்கோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபிஷ் டேங்க்கு சம்புக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ஆகும் அப்படின்றத முன்னாடியே டோட்டலாக எஸ்டிமேட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து மெட்டீரியல் வந்து மொத்தமாக வாங்கிட்டு வர முடியும். நீங்கள் மொத்தமாக வாங்கிட்டு வந்தால் தான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் கொஞ்சம் கம்மியாகும். நீங்கள் தனித்தனியாக போயிட்டு வாங்கிட்டு வரவும் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜும் அதிகமாகும். அதை கொஞ்சம் பார்த்துங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்கோட கிளாஸ் வாங்குறது தான். ஏன்னா ஃபஸ்ட் நான் டிசைட் பண்ணியிருந்தது வந்து 1.25 அடிக்கு 1.25 அடி தான் டிசைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஃபீட் ரெடி பண்ணிட்டு நான் ஷாப்புக்காக ஹோல்சேல் கடையில் தான் நான் வாங்க போயிருந்தேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா 1.25 அடி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாலும் 1.5 அடிக்குரிய ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்டை தான் நாங்கள் போடுவோம். ஸோ அந்த 1/4 அடி வந்து வேஸ்டேஜுக்கு எங்களுக்கு செலவாகும். அதனால் வந்து அதையும் நான் சேர்த்து தான் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் வாங்கிக்கிறா இருந்தால் வந்து 1.5 அடி 2 அடி அந்த மாதிரி வந்து வாங்கிங்க. நீங்கள் 1.25 அடி 1.25 அடி அப்படின்னு சொல்லிட்டு அன்சைஸில் வாங்காதீங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது காஸ்ட் வைஸ் ரேட் அதிகமாகும். ஸோ நீங்கள் செய்கிறா இருந்தால் அப்படின்னா 1.5 அடி 2 அடி அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிங்க. காஸ்ட் வைஸ் எக்கனாமிக்கலாக இருக்கும். அப்படி இல்லை நான் தேவையில்லாமல் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. என்னோடய ஃபிஷ் டேங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து நான் எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பாட்டத்தில் பேக்கில் அதே மாதிரி 2 சைட்லேயும் வந்து நார்மல் கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் வந்து உங்களுக்கு நார்மல் கிளாஸோட 2 மடங்கு ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ நார்மல் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 mm 12 mm பார்த்தீங்க அப்படின்னா 100 rupees வரும். அதே எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் வந்து 225 rupees வந்துச்சு. ஸோ அதனால வந்து நீங்கள் முடிஞ்சாலும் ஃப்ரண்ட்டில் மட்டும் எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் யூஸ் பண்ணிங்க. கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருக்கும். மற்ற கிளாஸ் எல்லாம் வந்து நீங்கள் நார்மல் போட்டாலே போதும். உங்கள் தேவைக்கு இருந்தாப்புல நீங்கள் பார்த்துங்க. இதுதான் என்னுடைய ஃபிஷ் டேங்கோட பாட்டம் பிரேசிங் செட்டப்பு. பிரேசிங் திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 75 mm வித்து போட்டிருக்கேன். கிளாஸோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 10 mm கிளாஸு. ஸோ பாட்டம் கிளாஸ் என்ன திக்னஸ் யூஸ் பண்ணியிருக்கணும் அதே தான் பிரேசிங்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். லென்த் வைஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ஒரு பிரேசிங்கும், ஹரிசாண்டல் வைஸில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் ஸ்பேனில் வந்து 3 பிரேசிங்கும் போட்டிருக்கேன். 2 லென்த்து பிரேசிங் நடுவில் 3 பிரேசிங், ஷார்ட்டர் ஸ்பேனில் 3 பிரேசிங் போட்டிருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு லோடு வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். பாட்டத்தில் நீங்கள் எவ்வளோ லோடு கொடுத்தாலும் அது தாங்கும். அதே மாதிரி வந்து டெக்கரேஷன் ராக்ஸ் அந்த மாதிரி இடத்தெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிடில் பிரேசிங் கொடுத்துருக்கிறதுனால வந்து அது கொஞ்சம் லோடு எடுக்கும். உங்களுக்கு மிடில் பிரேக் ஆகாது கிளாஸு. ஃபிஷ் டேங்க் 5 ஃபீட்டுன்றதுனால மிடில் ஒரு பிரேசிங் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து 2.5 ஃபீட் மார்க் பண்ணி சென்ட்ரல் நாங்கள் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கிளாஸ் ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா தெரியும். பாட்டத்தில் என்ன பேட்டர்னில் பிரேசிங் கொடுத்துருக்கணும் அதே சேம் தான் வந்து டாப்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ பாட்டம் டாப் ரெண்டுலேயும் ஒரே மாதிரி கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து லோடு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். கிளாஸ் வாங்கும்போது இன்னொரு விஷயம் செய்ய வேண்டியிருக்கும். எட்ஜஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஒன்று எட்ஜ் கிரைண்டிங் பண்ண வேண்டியிருக்கும், இல்லைன்னா வந்து சர்ஃபேஸ் பாலிஷ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரெண்டில் எது உங்களுக்கு பெட்டராக இருக்குது அது இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. எட்ஜ் கிரைண்டிங் வந்து உங்களுக்கு ரன்னிங் ஃபீட்டுக்கு வந்து 6 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. சர்ஃபேஸ் பாலிஷ் அப்படின்னா மொத்தமாக அதை ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணுவாங்க. எட்ஜுக்கு கிரைண்டிங் பண்ணிட்டு பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. பாலிஷ் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் எட்ஜ் கிரைண்டிங் பண்ணாலே போதும், நல்லா உங்களுக்கு பேஸ்ட் ஓட்டும். அதனால் எட்ஜ் கிரைண்டிங் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பண்ணிங்க. அது கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருக்கும், காஸ்ட் கம்மியாக வரும். ஏன்னா வந்து என்னோடய ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 ரன்னிங் மீட்டர்கிட்ட ஆச்சு. உங்களுக்கு கிரைண்டிங் மட்டும் தான் பண்ணேன். 250 ரன்னிங் மீட்டர்கிட்ட ஆச்சு. ஸோ நீங்கள் கிரைண்டிங் பண்ணும்போது 2 பேஸுமே சார்ஜ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பேஸும் உங்களுக்கு ரன்னிங் மீட் வரும், அந்த பேஸும் ரன்னிங் மீட் வரும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு கிரைண்டிங்கே வந்து உங்களுக்கு காஸ்ட் வைஸ் அதிகமாகும். நீங்கள் பாலிஷ் பண்ண போனீங்க அப்படின்னா ரேட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
என்னோடய ஃபிஷ் டேங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜஸில் வந்து ஃபீடிங் டைப் ஆஃப் ஒரு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எல்பிடிங்கு, எட்ஜில் யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் டோரு விண்டோக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதுதான் பிளாஸ்டிக் தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்போ இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பீடிங் எங்கெங்கே போட்டிருக்கேன்னு கிளியராக உங்களுக்கு தெரியும். பாட்டத்தில் 4 சைடும் போட்டிருக்கேன். அதே மாதிரி வெர்டிகல் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 கார்னர்லேயும் போட்டிருக்கேன். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எட்ஜஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி லுக் வைஸும் உங்களுக்கு பார்க்க சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ஃபீடிங் பார்த்தீங்கன்னா தெரியும், எல் சைஸில் இருக்கும். 15 mm இது லென்த்து, இது 15 mm, 15 mm 15 mm லென்த்தில் இருக்கும் அந்த பீடிங்கு. ஸோ நீங்கள் வேணும்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் அது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எட்ஜஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்க்கவும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி உள்ளார கிளாஸோட ஜாயிண்ட் உங்களுக்கு தெரியாது. ஃபிஷ் டேங்க் மேக்கிங்க்கு நான் யூஸ் பண்ண கிளாஸ் இல்லைன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா டவுகானி பிராண்டு 100% வந்து சிலிக்கானு. இது ஒரு காட்ரேஜ் பார்த்தீங்கன்னா 250 rupees ஆச்சு. ஸோ என்னோடய ஃபிஷ் டேங்க் மேக்கிங்க்கு மொத்தம் 3 செலவாச்சு. சம்பு மேக்கிங்க்கு ஒரு செலவாச்சு. மொத்தம் வந்து 4 காட்ரேஜ் எனக்கு செலவாச்சு. டாப் வந்து நம்ம கிளாஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு லைட்டிங் வைக்கவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து லைட்டிங் நம்ம வச்சுக்கலாம் எங்கே வேணாலும். இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னா, நம்ம இதே வந்து உட்டன் பேனல் ரெடி பண்ண போனோம் அப்படின்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாகும். இப்போ கிளாஸில் நான் ரெடி பண்ணியிருக்கிறதுனால ஒரு 300 rupees தான் வந்துச்சு இந்த டாப் மட்டும். ஸோ இதே நீங்கள் உட்டனில் ரெடி பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1500 ரேஞ்சுக்கு வரும். ஸோ காஸ்ட் வைஸ் ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும். என்னுடைய ஃபிஷ் டேங்க் மட்டும் நான் செஞ்ச மொத்த செலவு இது தான். ஸோ ஃப்ரண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸு 10 square feet, ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 225 rupees ஆச்சு. பேலன்ஸ் கிளாஸ் எல்லாமே வந்து நார்மல் கிளாஸ் தான் யூஸ் பண்ணேன். 10 mm கிளாஸு 23.5 square feet, ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 100 rupees. பிரேசிங் வந்து மொத்தமாக 15 square feet ஆச்சு. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 100 rupees ஆச்சு. எட்ஜ் கிரைண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 180 feet ஆயிடுச்சு. மொத்தம் ஒரு ரன்னிங் ஃபீட்டுக்கு வந்து 6 ரூபா ஆச்சு. டாப் கவர் வந்து 300 ரூபா செலவாச்சு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து மொத்தமாக 500 ரூபா ஆயிடுச்சு. ஸோ சிலிக்கோன் வந்து 3 சிலிக்கோன் ஆச்சு. ஒரு கோன் வந்து 250 rupees. கன்று வந்து 1 வாங்கினேன். அதேமாதிரி எட்ஜ் பீடிங் பார்த்தீங்கன்னா 30 ரன்னிங் ஃபீட் வாங்கினேன். ஸோ ஒரு ரன்னிங் ஃபீட் வந்து 7 rupees. டெஃப்லான் டேப் எட்ஜில் நான் ஒட்டுறதுக்காண்டி வாங்கின டேப் வந்து மொத்தம் 6 செலவாச்சு. ஸோ 25 rupees ஒரு டேப் வந்து. இப்போ மொத்த செலவையும் நம்ம டோட்டல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 9290 rupees, அதாவது 9290 மொத்த செலவு. இது வந்து லேபர் சார்ஜ் இல்லாமல் எனக்கு செலவானது. ப்ளம்பிங் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்ஃப்ளோ பைப் தான் வச்சுருக்கேன். ஒரு சைடு இன்லெட்டுக்கு வந்து மோட்ரு வச்சு சம்ப்லேருந்து செட் பண்ணி மேலே கொண்டு வர மாதிரி வச்சுருக்கேன். இன்னொரு சைடு வந்து ஓவர்ஃப்ளோ பைப் தான் செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவர்ஃப்ளோ பைப்புக்கு வந்து எனக்கு ப்ளம்பிங் மெட்டீரியல் மட்டும் தான் செலவாச்சு. ஸோ 1 inch பைப் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து எல்போ எல்லாமே 1 inch தான். ஸோ ஓவர்ஃப்ளோ பைப்பை பொறுத்தவரைக்கும் எல்லாமே 1 inch தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவுட்லெட்டு பம்புக்கு மட்டும் வந்து உங்களுக்கு 3/4 inch யூஸ் பண்ணியிருக்கேன். நான் பம்போட கெப்பாசிட்டி அதோட சைஸ் அதுன்றதுனால அதுக்கு மட்டும் நான் 3/4 inch பைப் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சைடு வந்து ஓவர்ஃப்ளோ பைப்புக்கு எல்லாமே வந்து 1 inch தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட டீட்டெயில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணேன், எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலில் காமிக்கிறேன். பாருங்கள், டேபிளில் பாருங்கள். இதை நான் ஃபிஷ் டேங்கில் வந்து சம்புக்கு கனெக்ட் பண்ண வாட்டர் லைனோட ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸு. ஸோ நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கன்சியூம் ஆச்சு, எவ்வளோ ரேட்டு, எல்லா டீட்டெயிலுமே நான் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட்டை நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 1335 rupees ஆச்சு. அதாவது 1335 ரூபா. இதான் நான் ப்ளம்பிங்காக யூஸ் பண்ண மொத்த அமௌண்ட்டு. என்னோடய ஃபிஷ் டேங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டத்தில் தான் நான் சம்பு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு இந்த டிசைன் பண்ணி நான் டேபிளே ரெடி பண்ணேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இதான் என்னுடைய சம்பு. மொத்தம் வந்து 4 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சுருக்கேன். ஸோ 1 2 3 4. இதில் வந்து மோட்ரு இருக்குது, பயோரிங்கு, பயோபால் அண்டு பயோஸ்பாஞ்ச் 3 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவர்ஃப்ளோ பைப் வழியாக உங்களுக்கு வாட்டர் வந்து உங்களுக்கு சம்பு வந்துடும். ஸோ இதில் மோட்ரு வச்சுருக்கிறதுனால மோட்ரு வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து செட் பண்ணி மேலே கொண்டு போயிடும். ஸோ சம்பு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவுட்டர் கிளாஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு 6 mm பண்ணியிருக்கேன். இன்னர் பார்ட்டிஷன் மட்டும் உங்களுக்கு வந்து 4 mm கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மிடில் வந்து 4 mm இருந்தாலே போதும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், லோடு அதிகம் இருக்காது. உங்களுக்கு வாட்டர் பார்ட்டிஷனில் பாஸ் ஆகி போகிறதுக்கு தான். ஸோ அவுட்டர் கிளாஸ் மட்டும் அந்த கெப்பாசிட்டி தகுந்தாப்புல நீங்கள் திக்னஸ் சூஸ் பண்ணிங்க. ஸோ மேக்ஸிமம் திக்னஸ் வந்து 6 mm இருந்தாலே போதும். ஏன்னா 2 feet 2.5 feet மேலே நம்ம சம் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால் ஒரு அவுட்டர் கிளாஸ் 6 mm போட்டுங்க. இன்னர் பார்ட்டிஷனில் வந்து 4 mm கிளாஸ் யூஸ் பண்ணிங்க. சம் பார்த்தீங்க என்னோட சம் பார்த்தீங்க அப்படின்னா 80 லிட்டர் கெப்பாசிட்டி இது. ஸோ என்னோடய ஃபிஷ் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 420 லிட்டரு, 420 லிட்டரு. ஸோ நம்ம சம்பு எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் டேங்க் கெப்பாசிட்டி வாட்டர் வால்யூம் எவ்வளோ இருக்கோ அதில் 5ல் 1 மடங்குனாலும் வந்து சம்பு கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ இது வந்து 420 லிட்டருன்றதுனால இது 80 லிட்டர் வர மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் ஃபிஷ் டேங்க் தகுந்தாப்புல நீங்கள் சம்பு சூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த சம்பு வந்து எப்படி மேக் பண்ணேன், எப்படி இன்ஸ்டால் பண்ணேன், அதே மாதிரி ஃபிஷ் டேங்க் எப்படி வந்து
பிரேசிங் போட்டேன், எப்படி மேக் பண்ணேன், அதே மாதிரி ஓவர்ஃப்ளோ பைப் எப்படி மேக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணேன், எல்லா வீடியோவுமே நான் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைன்றதை நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம், பாருங்கள். இதுதான் நான் சம்பு மேக்கிங்காக ஸ்பெண்ட் பண்ண காஸ்ட் அண்ட் மெட்டீரியல்ஸு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அவுட்டர் கிளாஸ் வந்து நான் 6M கிளாஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். 12 ஸ்கொயர் ஃபீட் வந்துச்சு. பர் ஸ்கொயர் ஃபீட் 50 ருபீஸு. பார்ட்டிஷன் கிளாஸ் வந்து 4M யூஸ் பண்ணேன். ஸ்கொயர் ஃபீட் வந்து 6 ஸ்கொயர் ஃபீட் வந்துச்சு. 40 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டு. எட்ஜ் கிரைண்டிங் வந்து டோட்டல் 80 ரன்னிங் ஃபீட் பண்ணியிருக்கேன். 6 ருபீஸ் பர் ரன்னிங் ஃபீட்டு. சிலிக்கான் வந்து ஒரு கோன் ஆச்சு டோட்டலாக சம் பண்ணுறதுக்கு. டேப் வந்து 2 டேப் ஆச்சு. டோட்டலாக எல்லா அமௌண்ட்டையும் கூட்டினோம் அப்படின்னா 1622 வருது. ஸோ 1622 ரூபா. இதுதான் நான் சம்பு மேக்கிங்காக டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு. இப்போ டோட்டலாக எவ்வளோ செலவாயிருக்குன்னு சொல்லி மொத்தமாக கூட்டலாம். இப்போ ஃபிஷ் டேங்க்கு நம்ம மொத்தமாக செலவு பண்ண காசு பார்த்திங்கன்னா 9290 ருபீஸு. சம்புக்கு டோட்டலாக நம்ம செலவு பண்ண காசு வந்து 1622. ப்ளம்பிங்காக நம்ம செலவு பண்ண காசு வந்து 1335. டேபிள் மேக் பண்ணுறதுக்கு ஒரு 5000 ஆச்சு. நான் தனியாக ஆர்டர் பண்ணி தான் செஞ்சு வாங்கினேன். அதே மாதிரி வந்து இதில் ஆட் பண்ணாத அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனுக்கும் லேபர் காஸ்ட்டும் நான் இதில் ஆட் பண்ணல. சப்போஸ் நீங்கள் டெக்கரேஷன் எல்லாமே கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணுறீங்க, சாண்டு எல்லாமே கடையில் வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு டோட்டலாக ஒரு 5000 ருபீஸ் உங்களுக்கு டெக்கரேஷனுக்கு ஆகும். ஃபிஷ் டேங்கு, சம்பு, ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரெடிமேடாக ஷாப்லேயே செஞ்சு வாங்குறீங்க அப்படின்னா வந்து அவங்க லேபர் சார்ஜ் ஆட் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு நீங்கள் இதே மாதிரி ஒரு ஃபிஷ் டேங்க் நீங்கள் கடையில் செஞ்சு வாங்குறீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 8000 மினிமமாக அது வந்து லேபர் சார்ஜ் பண்ணுவாங்க. எல்லா அமௌண்ட்டையும் மொத்தமாக டோட்டல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30,000 ஆகுது இந்த ஃபுல் செட்டப் உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு. என்னோடய ஃபிஷ் டேங்கில் பார்த்தீங்க அப்படின்னா A to Z நானே பண்ணேன் அப்படின்றதுனால தான் வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக செலவாச்சு, எக்கனாமிக்கலாகவும் இருந்துச்சு. ஸோ வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நம்ம செய்கிறது தப்பே கிடையாது. முடிஞ்சவரில் வந்து டூ இட் யுவர் செல்ஃபு. உங்களால் முடிஞ்ச விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. எக்கனாமிக்கலாக உங்களுக்கு ரேட் வைஸ் காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.